ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? 17/3/2026 சக்கர முரளி பாப்தாதா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, நீங்கள் உண்மையிலும் உண்மையான சத்தியமான தந்தைகிட்ட இருந்து சத்தியமான கதையை கேட்குறீங்க. இதன் மூலம் நரன்லேருந்து சத்தியமான நாராயணனாக மாறிட்டு இருக்கிறீங்க இல்லையா? உண்மையான சத்யநாராயணன் கதை இது தான். உங்களுக்கு 21 பிறவிக்கு எல்லையற்ற தந்தைகிட்ட இருந்து ஆஸ்தி கிடைக்கிது. கேள்வி: பாபாவுடைய எந்த கட்டளையை பாலனை செய்கிற குழந்தைங்க மட்டும்தான் தங்க புத்தியுடையவர்களாக ஆக முடியும்? எந்த கட்டளை? தேகத்தின் அனைத்து சம்பந்தங்களையும் மறந்து தந்தையை மட்டும் நினைவு பண்ணுங்க, ராஜ்யத்தை நினைவு பண்ணுங்கன்னு பாபா சொன்னார் இல்லையா? ஒரு கட்டளை. அந்த கட்டளையை ஃபாலோ பண்ணுறவங்க தான் தங்க புத்தியுடையவர்களாக ஆக முடியும் இல்லையா? தேகத்தின் அனைத்து சம்பந்தத்தையும் மறக்கணும். அப்படி ஏன்னா தேக உணர்வுனால தான் கல் புத்தியாகவே ஆகிறோம். சத்கதி அடையிறதுக்காக சத்குருடைய ஸ்ரீமத் இது தான். இந்த ஸ்ரீமத்தை யார் பாலனை பண்ணுறாங்களோ, அதாவது ஆத்ம உணர்வுடையவர்களாக ஆகிறாங்களோ, அவங்க தான் தங்க புத்தி உடையவர்களாகவும் ஆகிறாங்க. பாடல்: இன்று மனிதன் இருளில் இருக்கிறான். ஓம் சாந்தி. இது கலியுகம் இல்லையா? கலியுகம்னாலே இருள் தான். எல்லோரும் இருளில் தான் இருக்கிறாங்க. ஆனால் இதே பாரதம் சொர்க்கமாக இருக்கும் பொழுது வெளிச்சத்தில் பகலில் இருந்தது. இப்போ தங்களை இந்துக்கள்னு சொல்லிக்கிறாங்க இல்லையா? இதே பாரதவாசிகள் உண்மையிலே தேவதைகளாக இருந்தாங்க இல்லையா? இந்துக்கள் தேவதைகளை வழிபடுறவங்களாக இருக்கிறாங்க. ஆனால் அந்த தேவதைகளாகவே இவங்க இருந்தாங்க. ஸோ அப்போ வேறு எந்த தர்மமும் கிடையாது. ஆதிசநாதன தேவி தேவதா தர்மம் மட்டும்தான் இருந்துச்சு பூமியில். ஸோ அப்போ பாரதத்துடைய பெயர்கள் தான் சொர்க்கம், வைகுண்டம், பகிஷத், ஹெவன். இது எல்லாமே பாரதம் பழமையானதாக, தூய்மையானதாக, அதிக செல்வம் நிறைஞ்சதாக இருந்தது. ஆனால் இப்போ அதே பாரதம் அனைத்தையும் இழந்து ஏழை ஆயிடுச்சு, தூய்மை இழந்துடுச்சு, எல்லாமே போச்சு. ஸோ அதனால தான் இப்போ கலியுகத்தில் இருக்குது. ஆனால் ஒரு காலத்தில் சத்தியுகமாக இருந்துச்சு. இப்போ மீண்டும் சத்தியுகம் ஆக போகுது. அங்கே தேவதைகளாக பாரதவாசிகளாக நீங்கள் ஆக போகிறீங்க. ஆனால் இப்போ நாம் இந்த கலியுக இருட்டில் இருக்கிறோம். சொர்க்கத்தில் இருக்கும்போது வெளிச்சத்தில் இருந்தோம் இல்லையா? அந்த சொர்க்கத்துடைய ராஜராஜேஸ்வரியாக இந்த லக்ஷ்மி நாராயணன் இருந்தாங்க. ஸோ அந்த சொர்க்கத்தை தான் சுகதாமம்னு சொல்கிறோம். இப்போ எல்லோருமே பந்தனத்தில் இருக்கிறாங்க. குறிப்பாக பாரதம் மற்றும் ஒட்டுமொத்த உலகமுமே இப்போ ராவணனுடைய ஜெயிலில் இருக்குது. ஸோ ராவணனுடைய ஜெயிலே பந்தனம் தான் இல்லையா? அப்போ பந்தனத்தை நீங்கள் உடச்சிட்டிங்கன்னா ஜெயிலிருந்து வெளில வந்துட்டீங்கன்னு அர்த்தம். ஸோ ராவணனுடைய ஜெயிலில் சோகவனத்தில் இருந்தது பாரதம். ஸோ மற்றபடி ராமாயணத்தில் சொன்ன மாதிரி இலங்கையில் மட்டும் ராவணன் கிடையாது. பாரதத்தில் ராமர் இருந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பாரதத்தில் ராமராகிய சிவபாபா வரார், அது உண்மை. ஆனால் ராவணன் ஒட்டுமொத்த உலகத்துலேயும் இருக்கிறான். ஸோ ராவணன் சீதையை கடத்திட்டு போனான், பாரதத்திலிருந்து இலங்கைக்கு கடத்திட்டு போனான் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் கட்டுக்கதைகள். ஸோ எல்லா சாஸ்திரங்கள்லையும் மிக முக்கியமான சிரோன்மணி இந்த கீதை தான். அதனால தான் ஸ்ரீமத் பகவத்கீதைன்னு சொல்கிறோம். அப்படின்னு அர்த்தம்,
உயர்ந்ததிலும் உயர்ந்த பகவானால் சொல்லப்பட்ட உயர்ந்த வழின்னு அர்த்தம். ஆனால் அந்த கீதை பக்தி மார்க்கத்தின் கீதை எழுதினது மனிதர்கள் யாருக்கும் சத்கதி கொடுக்க முடியாது இல்லையா? அப்போ மனிதர்கள் எழுதிய கீதையை படித்து யாரும் சத்கதி அடைய முடியாது. சத்தியுகத்தில் தேவி தேவதைகள் ஜீவன் முக்தியில் இருந்தாங்க. அவங்க இந்த ஆஸ்தியை கலியுகத்துடைய கடைசியில் அடைஞ்சாங்க. அடைஞ்சு தான் அவங்க தேவதை ஆனாங்க. பாரதத்துக்கே இது தெரியாமல் தான் இருந்தது. காரணம் எந்த சாஸ்திரத்துலையுமே இல்லை. ஏன்னா அதெல்லாம் பக்தி மார்க்கத்துடையது இல்லையா? பக்தி மார்க்கத்தில் உண்மை இருக்காது. சத்கதி அடையிறத மார்க்கத்துக்கான ஞானம் எந்த மனிதர்கள்கிட்டையும் மனிதர்கள் எழுதிய வேதத்திலும் கிடையாது. ஏன்னா மனிதர்களுக்கு மனிதனே குரு ஆக முடியாது. ஏன்னா குருனா சத்கதி கொடுக்குறவங்க தானே. மனித குருக்கள் யாராவது சத்கதி கொடுக்குறாங்களா? அவங்க பண்ணுறதெல்லாம் பக்தி பண்ணுங்க, தானம் பண்ணுங்க, புண்ணியம் பண்ணுங்க, இவ்வளோ தான் சொல்கிறாங்க. இந்த கலியுகத்துலேருந்து தப்பிக்கிறதுக்கான வழி அவங்களால சொல்ல முடியாது. அதுதான் சத்கதி இல்லையா? ஸோ துவாபர யுகத்தில் இருந்து பக்தி நடந்துகிட்டு இருக்குது. சத்யுகம் திரேத்தா யுகத்தில் ஞானத்துடைய பலன் இருக்குது இல்லையா? இப்போ அடையிற ஞானத்துடைய பலன். ஆனால் அங்கே ஞானம் கிடையாது. இப்போ அடையிற ஞானத்துடைய பலன்தான் அங்கே இருக்கும். ஸோ இந்த சங்கம யுகத்தில் தான் தந்தைக்கிட்ட இருந்து இந்த ஆஸ்தி கிடைக்கிது இல்லை? இந்த ஞானம்தான் ஆஸ்தியாக மாறுது. இப்போ மறுபடியும் உங்களுக்கு அதே ஞானம் கிடைக்கிது. பாரதவாசிகள் இப்போ நரகவாசியாக மகான் துக்கமுடையவர்களாக ஆகியிருக்கிறாங்க இல்லையா? அந்த நேரத்தில் தான் ஹே பதித்த பாவனரே, துக்கத்தை நீக்கி சுகத்தை கொடுப்பவரே அப்படின்னு கூப்பிட்றாங்க. ஸோ யாருடைய துக்கத்தை நீக்கி சுகத்தை கொடுப்பார்? எல்லாருடைய துக்கத்தை நீக்கி சுகத்தை கொடுப்பார். அதுதான் ஹிந்தியில் துக் ஹர்த்தா, துக்கத்தை நீக்குபவர், சுக் கர்த்தா, சுகத்தை கொடுப்பவர் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஒட்டுமொத்த உலகத்துலேயும் குறிப்பாக பாரதத்தில் 5 விகாரங்கள் இருக்குது இல்லையா? ரொம்ப அதிகமாகவே இங்கே இருக்குது. ஸோ அந்த விகாரங்கள்லேருந்து நம்மை விடுவிக்கக்கூடிய பதித்த பாவனரோ தந்தை மட்டுமே. கல்பமாக கல்பத்தின் சங்கம யுகத்தில் நான் எல்லோருக்கும் சத்கதி கொடுக்குற வள்ளல் நான் தான் அப்படின்னு பாபா சொல்கிறார். ஸோ அபலைகளுக்கு, அகலிகைகளுக்கு, வேசிகளுக்கு, குருமார்களுக்கு எல்லாருக்கும் நான் தான் சத்கதி கொடுத்து முன்னேற்றுறேன். ஏன்னா இது இருக்கிறதே அழுக்கான உலகம். அப்படின்னு அர்த்தம். இங்கே இருக்கிற எல்லாம் அழுக்கில் தான் இருக்கிறாங்க, சாக்கடையில் தான் இருக்கிறாங்க. சாக்கடைக்கு வெளியில் இருக்கிறவங்க தான் சாக்கடையிலேருந்து காப்பாற்ற முடியும். சாக்கடையில் மூழ்கி இருக்கிறவங்க எப்படி காப்பாற்ற முடியும்? ஸோ இது அழுக்கான உலகம். சத்யுகம்தான் பாவன உலகம், தூய்மையான உலகம். இந்த பாரதத்தில் லக்ஷ்மி நாராயணனுடைய ராஜ்யம் இருந்தது. அவங்க சொர்க்கத்துக்கே அதிபதியாக இருந்தாங்கன்னு கூட பாவம் பாரதவாசிகளுக்கே தெரியல இல்லை? இதே பாரதம் சொர்க்கமாக இருக்கும்பொழுது அவங்க அதிபதியாக இருந்தாங்கன்னு அவங்களுக்கு தெரியல. பதித்தமான கண்டம் அப்படின்னா பொய்யான கண்டம் இல்லையா? அழுக்குனாலே பொய் தான். பாவன கண்டம்னா உண்மையான கண்டம். பாரதம் பாவன கண்டமாக, அதாவது தூய்மையான கண்டமாக இருந்தது. ஸோ தூய்மை தான் உண்மை, சத்தியம். இந்த லக்ஷ்மி நாராயணனுடைய சூரிய வம்ச பரம்பரை இருந்தது அந்த சத்தியமான கண்டத்தில். இந்த பாரதத்தை தான் அவினாஷி கண்டம்னு சொல்கிறோம். ஏன்னா ஒருபோதும் அது அழியிறது கிடையாது. இவங்களுடைய ராஜ்யம் இருக்கும் பொழுது வேறு எந்த கண்டமும் கிடையாது. இன்றைக்கி
நிறைய நாடுகள் இருக்குனால நான் சொல்கிறத நீ கேட்கல, நான் பாம்பு போட்டுருவேன், இதெல்லாம் பாபா முரளியில் சொன்னார். இப்போ நிஜத்தில் பார்க்குறோம். இந்த மாதிரி மிரட்டுறதுக்கு அங்கே வேறு யாரும் இருக்கவும் மாட்டாங்க. அதெல்லாம் பிறகு தான் வருது. சாஸ்திரங்களில் கல்பத்துடைய ஆயுளை லட்சக்கணக்கான வருடங்கள்னு எழுதிட்டாங்க. ஸோ அதனால் இது எல்லாத்தையும் விட பெரிய தப்பாயிடுச்சு. 5000 வருஷங்கள், லட்சக்கணக்கான வருடம் எங்கே? சயின்ஸு இன்னும் மேலே பில்லியன், மில்லியன், ட்ரில்லியன் வருடமாக இருக்குது அப்படின்னு அது இன்னும் போய் சொல்லுது. ஸோ கல்பத்திற்கு லட்சக்கணக்கான வருடங்கள்லாம் கிடையாது. சத்தியுகத்துக்கும் லட்சக்கணக்கான வருடங்கள் கிடையாது. ஏன்னா ஒட்டுமொத்த கல்பத்துடைய ஆயுளே வெறும் 5000 வருஷம்தான். இந்த மனிதர்கள் 84 லட்சம் பிறவிகள் எடுக்கிறாங்கன்னு சொல்லிடுறாங்க. அது ஒரு பொய்யா? அது இல்லாமல் எப்படி எடுக்கிறாங்களாம், நாய், பூனை இப்படியெல்லாம் மறுஜன்மம் எடுக்கிறதா சொல்லிட்டாங்க மனிதர்களை. பாபா சொல்கிற அதோடைய பிறவி தனி, மனிதர்களுடைய பிறவி தனி. மனிதன் மனிதனாக தான் பிறப்பான் எப்பயும், பூனையாக தான் பிறக்கும் எப்பயும். 84 லட்ச வகைகள் இருக்குது இல்லையா? அத்தனை வகை உயிரினம் இருக்குது. மற்றபடி 84 லட்சம் பிறவியிலும் கிடையாது. மனிதர்களுடைய வகை ஒன்று தான். ஸோ மனிதர்கள் தான் 84 பிறவி எடுக்கிறாங்க. குழந்தைகளே, நீங்கள் தான் ஆதிசநாதன தேவதா தர்மத்தை சார்ந்தவர்களாக இருந்தீங்க. பாரதவாசிகள் தங்களுடைய தர்மத்தையே நாடகப்படி மறந்துட்டாங்க. அல்ல, ஆதிசநாதன தேவி தேவதா தர்மம் தான் நம்மளதுன்றதே மறந்து இந்துன்னு சொல்லிட்டாங்க. கலியுக கடைசியில் பாருங்கள், முற்றிலும் அழுக்காகிட்டாங்க. பிறகு இந்த சங்கமேகத்தில் பாபா வந்து நம்மளை தூய்மையாக்குறார். ஸோ பாபா தூய்மையாக்குறதுடைய நினைவு தான் எல்லாம் கங்கையில் குளிக்கிறது, அப்படி குளிச்சா தூய்மை ஆகிடுவோன்னு நினைக்கிறாங்க. இந்த கலியுகமே துக்கதாமம்னு சொல்லப்படுது. ஸோ இங்கேருந்து நம்ம தப்பிக்கிறோம். இப்போ இனி நம்மளுடைய பாகம் சுகதாமத்தில் தான். ஹே குழந்தைகளே, பாரதவாசிகளாகிய நீங்களே தான் சொர்க்கவாசியாக இருந்தீங்கன்னு பாபா சொல்கிறார். பிறகு நீங்கள் 84 பிறவிகளின் படி இறங்குறீங்க. சதோவிலிருந்து ரஜோ தமோவுக்கு கண்டிப்பாக வந்தே ஆகணும். தேவதைகளாகிய உங்களை மாதிரி பணக்காரர்களாக, எவர் ஹாப்பி எவர் ஹெல்த்தியாக வேறு யாரும் ஆகிறது கிடையாது இல்லையா? எவர் ஹாப்பி எவர் வெல்த்தி எவர் ஹெல்த்தி, சதாகாலமும் சந்தோஷமாக ஆரோக்கியமானவர்களாக செல்வந்தர்களாக உங்களை மாதிரி யாருமே ஆகிறது கிடையாது. பாரதம் எவ்வளோ பணக்கார நாடாக இருந்துச்சு. வைடூரியங்கள் பெரிய பெரிய கல் மாதிரி இருந்துச்சுன்றார். அவ்வளோ இருந்துச்சு. பெருசாகவும் இருந்துச்சு, சீப்பாகவும் இருந்துச்சு. ஸோ அதில் நிறைய உடஞ்சி போயிடுச்சு. உங்களை எவ்வளோ செல்வந்தராக நான் ஆக்கியிருந்தேன் அப்படின்னு பாபா இப்போ நமக்கு ஞாபகப்படுத்துகிறார். நீங்கள் சர்வ குணங்களில் நிரம்பியவராக, 16 கலைகளும் முழுமையானவராக இருந்தீங்க சத்தியுகத்தில். ஸோ சத்தியுகத்தில் ராஜாராணி எப்படி சர்வகுணங்களில் நிரம்பியவர்களாக 16 கலை நிரம்பியவர்களாக இருந்தாங்களோ அதே மாதிரி தான் பிரஜைகளும் இருந்தாங்க. ஸோ இவர்களை வந்து பகவான் பகவதின்னு சொல்லலாம். ஆனால் உண்மையிலே பகவான் ஒருத்தர் தான். ஸோ பகவானுக்கு ஈக்குவலாக தூய்மையாக இருக்கனால, பகவானுடைய குழந்தையினால் பகவான் பகவதினும் சொல்லலாம் இவங்களன்றார். ஆனால் பகவான் ஒருத்தர் தான், அவர் தான் நம்ம எல்லோருக்கும் அப்பான்னு பாபா புரிய வைக்கிறார். இறைவா பிரபு அப்படின்னு மட்டும் சொல்கிறதுனால அவர் எல்லா ஆத்மாக்களுடைய அப்பான்றது ஞாபகம் வர்றது கிடையாது.
ஸோ பாபாவோ எல்லையற்ற தந்தை இல்லையா? ஸோ அவர் சொல்கிறாரு, பாரதவாசிகளே, நீங்கள் என்னுடைய பிறந்த நாள் கொண்டாடுறீங்க, ஜெயந்தி கொண்டாடுறீங்க, சிவ ஜெயந்தி. ஆனால் உண்மையிலே எப்போ தந்தை வந்தார்னு யாருக்குமே தெரியாது. ஏன்னா இரும்பு யுகம் இல்லையா, எல்லாம் கல்புத்தியுடையவர்களாக இருக்கிறாங்க. ஆனால் இவர்களே பாரஸ்நாத்தாக, அதாவது தங்க புத்தியுடையவர்களாக இருந்தாங்க. இப்போ கல்லுக்கு தலைவனாக இருக்கிறாங்க. தலைவன்னு கூட சொல்ல முடியாது. ஏன்னா இங்கே ராஜராணியே இல்லையே. முதல்ல இங்கே தெய்வீக ராஜஸ்தான் இருந்தது, தெய்வீக ராஜஸ்தானம் இருந்தது. இப்போ அசுர ராஜ்யமாக ஆகிடுச்சு. இது நாடகம். ஸோ அந்த 1 மணி நேர மேடை நாடகம் எல்லைக்குட்பட்டது. இது 5000 வருட எல்லையற்ற நாடகம். உலகத்துடைய சரித்திர பூகோளம் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. உங்களை தவிர வேறு யாருக்குமே தெரியாது. பாரதத்தில் எப்போ தேவி தேவதைகள் இருந்தாங்களோ அப்போ அவங்க முழு உலகத்துக்கும் அதிபதியாக, முழு படைப்புக்கும் அதிபதியாக இருந்தாங்க. அதுவும் பாரதத்தில் தான் இருந்தாங்க. ஸோ அந்த பாரதவாசிகளுக்குத்தான் பாபா இப்போ ஞாபகப்படுத்துகிறார். சத்தியுகத்தில் ஆதிசநாதன தேவி தேவதைகளுடைய சிறந்த தர்மம் இருந்தது. அவர்களுடைய கர்மம் மிக சிறந்ததாக இருந்தது. பிறகு அவங்களே 84 பிறவியில் ஏணிப்படியில் இறங்கிட்டே வராங்க. ஸோ இதை ஒரு கதை போல் பாபா சொல்கிறார். இது உங்களுடைய பல ஜென்மங்களுடைய கடைசி ஜென்மம். வெறும் நாராயணனுடைய ஒருத்தருடைய விஷயம் கிடையாது. அங்கே இருந்த அத்தனை பேருடைய விஷயமும் இது. இங்கே நீங்கள் யுத்த மைதானத்தில் இருந்து சண்டை போட்டு அந்த பதவியை அடையலை இல்லையா? யோக பலத்தினால் அடைஞ்சிங்க. லக்ஷ்மி நாராயணனுடைய ராஜ்யம் இருந்ததுன்றதே பாரதவாசிகள் மறந்துட்டாங்க. காரணம், சத்தியுகத்துடைய ஆயுள லட்சக்கணக்கான வருஷம்னு சொல்லிட்டாங்க இல்லையா? அதனால் கண்டிப்பாக ஞாபகம் இருக்காது தானே. மனிதனை பகவான்னு சொல்ல முடியாது அப்படின்னு பாபா சொல்கிறார். ஏன்னா பகவான் சத்கதி கொடுக்கணும். மனிதர்கள் ஒன்றும் மனிதர்களுக்கு சத்கதி கொடுக்க முடியாது. எல்லோருக்கும் சத்கதி கொடுக்கிற தாதா, அதாவது வள்ளல், பதிதர்களின் பாவனக்கர்த்தா ஒருவர் தான் பழமொழியே இருக்குதான். அதாவது அழுக்கானவர்களின் தூய்மையாக்கக்கூடியவர் ஒருத்தர் தான் அப்படின்ட்டு. இது பொய்யான கண்டம். உண்மையான பாபா தான் உண்மையான கண்டத்தை ஸ்தாபனை பண்ணுறார். பக்தர்கள் அவருக்கு தான் பூஜை பண்ணுறாங்க. ஆனால் பக்தி மார்க்கத்தில் யாருக்கெல்லாம் பூஜை பண்ணாங்களோ அவங்களில் ஒருத்தருடைய வாழ்க்கை சரித்திரம் பற்றி கூட அவங்களுக்கு தெரியாது. அதே மாதிரி சிவனுக்கும் சிவராத்திரி கொண்டாடுறாங்க, சிவ ஜெயந்தி. ஆனால் அவரை பற்றியும் தெரியாது. தந்தையோ புது உலகத்துடைய படைப்பு கர்த்தா, ஹெவன்லி காட்ஃபாதர், எல்லையற்ற சுகத்தை கொடுப்பவர். சத்தியுகத்தில் தான் எல்லையற்ற சுகம் இருந்தது. அதை யார் ஸ்தாபனை பண்ணாங்க, எப்படி ஸ்தாபனை பண்ணாங்க அப்படின்னு யாருக்கும் தெரியல. ஸோ பாபா தான் நரகவாசிகளை சொர்க்கவாசி ஆக்கினார். கீழானவர்களை சிறந்த தேவதையாக ஆக்கினார். இப்படி கீழானவர்களை உயர்த்துறது தந்தையுடைய காரியம். ஸோ இதுதான் பைபிளில் நிறைய கதையில் ரொம்ப அடிமட்டத்தில் இருக்கிறவங்கள உயர்த்துகிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ அதோடைய உண்மையான அர்த்தம் கலியுகத்தை சார்ந்தவர்கள்னு அர்த்தம். குழந்தைகளாகிய உங்களை தூய்மையாக நான் மாற்றுறேன். நீங்கள் சொர்க்கத்தின் அதிபதியாகிறீங்க. பிறகு உங்களை யார் அழுக்காக்குறா? இந்த ராவணன். இது தெரியாமல் மனிதர்கள் சுகம் துக்கம் ரெண்டுத்தையுமே கடவுள் தான் கொடுக்குறாருன்னு சொல்லிடுறாங்க. பாபா சொல்கிறாரு, நானும் எல்லோருக்கும் சுகத்தை மட்டும்தான் கொடுக்குறேன். அரை கல்பத்துக்கு பிறகு நீங்கள் தந்தையை நினைவு செய்யவே மாட்டீங்க. அரை கல்பத்துக்கு அந்த அளவுக்கு பாபா சுகத்தை கொடுக்குறார். எப்போ ராவணராஜ்யம் உருவாகுதோ அப்போ தான் எல்லோருக்கும் பூஜையை செய்ய ஆரம்பிக்கிறாங்க.
ஸோ பாபா சொல்கிறாங்க, இது நம்முடைய பல பிறவிகளுடைய கடைசி பிறவி. பாபா, நாங்கள் எத்தனை பிறவி பாபா எடுத்தோம் அப்படின்னு கேட்குறாங்க. பாபா சொல்கிறாரு, குழந்தைகளே, உங்களுக்கு உங்கள் பிறவிகள் பற்றி தெரியாது. நீங்கள் முழுசாக 84 பிறவி எடுத்திருக்கிறீங்க. 21 பிறவிகளுக்கு எல்லையற்ற தந்தைக்கிட்ட இருந்து எல்லையற்ற ஆஸ்தி அடையிறதுக்காக இப்போ வந்திருக்கிறீங்க. அதாவது உண்மையிலும் உண்மையான சத்திய பாபா கிட்ட இருந்து சத்தியமான சத்தியநாராயணன் கதையை கேட்டு நரன்லேருந்து நாராயணன் ஆகிறதுக்காக வந்திருக்கிறீங்க. இல்லை, நரன்லேருந்து நாராயணன் ஆகிறதுக்கான சத்தியமான ஞானத்தை இப்போ கேட்குறீங்க. இது தான் ஞானம். மற்ற எல்லாமே பக்தி தான். இந்த ஆன்மீக ஞானம் பரமாத்மா தான் வந்து கொடுக்கிறார். குழந்தைங்க ஆத்ம உணர்வுடையவராக ஆக வேண்டி இருக்குது. அதான் முக்கியமானது இல்லையா? எல்லா பாவத்துக்கும் காரணம் ஆத்ம உணர்வை மறந்தது தான். தன்னை ஆத்மான்னு நிச்சயப்படுத்தி என் ஒருவனை மட்டும் நினைவு செய்யுங்கன்னு பாபா சொல்கிறார். ஏன்னா சிவபாபா தான் எல்லா ஆத்மாக்களின் தந்தை. ஆத்மாக்கள் எல்லோருமே பரந்தாமத்தில் இருந்து அவங்கவுங்க பாகத்தை ஏற்று நடிக்கிறதுக்காகத்தான் இந்த பூமிக்கு வந்து உடம்பு எடுக்கிறாங்க. ஸோ இந்த பூமியைத்தான் கர்மக்ஷேத்திரம் அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்குது. கர்மம் செய்யக்கூடிய இடம் இந்த இடம்தான். கடவுளாகவே இருந்தாலும் இங்கே வந்தால் தான் கர்மம் செய்ய முடியும். இது மிகப்பெரிய நாடகம். ஆத்மாவில் தான் கெட்ட சமஸ்காரம் நல்ல சமஸ்காரம்லாம் இருக்குது. அதற்கேற்ப தான் மனிதனுக்கு நல்ல பிறவியோ கெட்ட பிறவியோ கிடைக்கிது. தூய்மையாக இருந்த இவர் இப்போ அழுக்காகி இருக்கிறார் அப்படின்னு பிரம்மா பாபாவை சொல்கிறார். அதே மாதிரி தான் நீங்களும் தத்துவம் அப்படிங்கிறார். ஸோ தந்தையாகிய நான் இந்த அந்நிய தேசத்தில், அதாவது ராவணனுடைய தேசத்தில் அழுக்கான உடம்புல வர வேண்டி இருக்குது உங்களை மீட்கிறதுக்காக. இல்லை, அங்கேயும் வந்து ராவணன் இருக்கிற இலங்கைக்கு வந்து தான் சீதையை மீட்பார். யார் முதல் நம்பரில் செல்ல வேண்டி இருக்குதோ அவருக்குள்ளே தான் வர வேண்டியும் இருக்குது. இல்லை, முதல் நம்பரில் போகிறது பிரம்மா பாபா தான். சூரிய வம்சத்தினர் தான் முழுசாக 84 பிறவி எடுக்கிறாங்க. ஸோ இவர் பிரம்மா, நீங்கள் எல்லோரும் அவர் வாய் வழியாக பிறந்த பிராமணர்கள். பாபா தினம் தினம் புரிய வைக்கிறார். ஏன்னா கல்புத்தி உடையவர்களை தங்க புத்தி உடையவராக மாற்றுறது ஒன்றும் சித்தி வீட்டுக்கு போகிற மாதிரி ஈஸியான விஷயம் கிடையாது இல்லையா? கொஞ்சமாக சொல்லி மாற்றுறார். ஸோ எந்த அளவுக்கு அப்பா மேலே நிச்சய புத்தி இருக்குதோ, எந்த அளவுக்கு அப்பா மேலே அன்பு இருக்குதோ அந்த அளவுக்கு நம்ம மாறிட்டு இருப்போம். அதனால தான் அன்பு ரொம்ப முக்கியம். ஈஸியான முயற்சிக்கான சாதனம் அன்புன்னு சண்டை முரளியில் சொல்லியிருப்பார். ஹே ஆத்மாக்களே, இப்போ ஆத்ம உணர்வுடையவர் ஆகுங்க. ஹே ஆத்மாக்களே, ஒரு தந்தையை மட்டும் நினைவு செய்யுங்க மற்றும் உங்கள் ராஜ்யத்தையும் நினைவு செய்யுங்க. இல்லை, ஆத்மான்னு உணர்ந்து அப்பாவையும் ராஜ்யத்தையும் நினைவு பண்ணுங்க. தேகத்தின் சம்பந்தத்தையே விட்டுடுங்க. இல்லை, தேக சம்பந்தப்பட்ட எல்லாத்தையும் விட்டுருங்க. தேகம் சம்பந்தப்பட்ட சமஸ்காரம், குணம் எல்லாமே போய் மறந்துடணும். அப்போ தான் தங்க புத்தியுடையவராக ஆவீங்க. மற்றபடி எல்லோரும் தான் இப்போ இறக்கணும். உலகம் அழியும்போது யாராவது இருக்க முடியுமா? நான் எல்லோரும் இறந்து தான் ஆகணும். ஏன்னா இப்போ எல்லோருக்கும் இது வானப்பிரஸ்த நிலை தான். அது குழந்தையாக இருந்தாலும் சரி, தாத்தாவாக இருந்தாலும் சரி. ஒரு சத்குரு இல்லாமல் எல்லோருக்கும் சத்கதி கொடுக்குற வள்ளலாக வேறு யாரும் இருக்க முடியாது. இல்லை, ஒரு சிவபாபா தான் எல்லோருக்கும் சத்கதி கொடுப்பவர், எந்த மனுஷனும் கிடையாது. ஏ பாரதவாசி குழந்தைகளே, முதல்ல நீங்கள் தங்க புத்தியுடையவர்களாக இருந்தீங்க. ஆத்மாக்கள் பரமாத்மாவை விட்டு வெகு காலமாக பிரிஞ்சிருந்தாங்கன்னு பாடியிருக்கிறாங்க. அப்படி வெகு காலமாக பிரிஞ்சிருக்கிறது முதல்ல
என்னை விட்டு பிரிந்த பாரதவாசி தேவி தேவதா தர்மத்தினராகிய நீங்கள் தான். ஏன்னா முதல்ல நீங்கள் தானே வந்தீங்க இங்கே. மற்ற தர்மத்தினரெலாம் பின்னாடி தான் இங்கே வராங்க. ஸோ அதனால் அவங்களுடைய பிறவிகள் கூட கம்மியாக தான் இருக்கும். முழு சிருஷ்டியுடைய சக்கரம் எப்படி சுற்றுது அப்படின்னு பாபா புரிய வைக்கிறார். ஸோ யாருக்கு இது நல்ல தாரணை ஆகுதோ அவங்களுக்கு இது ரொம்ப சுலபம். ஆத்மா தான் இந்த ஞானத்தை தாரணை பண்ணுது. புண்ணிய ஆத்மாவாக பாவ ஆத்மாவாக ஆத்மா தான் ஆகுது. இது உங்களுடைய கடைசி ஜென்மம், 84வது ஜென்மம் அப்படின்னு அர்த்தம். வானப்பிரஸ்த நிலையில் இருக்கிறீங்க. ஸோ வானப்பிரஸ்த நிலையில் இருக்கிறவங்க மந்திரம் பெறுவதற்காக குருவை ஏற்படுத்திக்குவாங்க பக்தி மார்க்கத்தில். நீங்கள் இப்போ வெளியில் இருக்கிற மனிதர்களை எல்லாம் குருவாக வச்சுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா கடவுளே வந்துட்டார். உங்கள் எல்லோருக்கும் நான் ஒருவன்தான் தந்தையாகவும் ஆசிரியராகவும் சத்குருவாகவும் இருக்கிறேன். ஏன்னா நீங்கள் என்னை கூப்பிட்றதே ஹே பதித்த பாவனரேன்னு தான். அப்போ அழுக்கானவர்களை தூய்மையாக்குபவர் நான் தானே. அனைத்து ஆத்மாக்களுக்கும் சிவபாபா தான் தந்தை அப்படின்னு இப்போ நமக்கு ஞாபகம் வருது. ஆத்மா சத்தியமானது, உயிரோட்டமானது. ஏன்னா அமரராக இருக்குது, இல்லை அழிவற்றதாக இருக்குது. எல்லா ஆத்மாக்களுக்குள்ளேயும் அதோடைய பாகம் நிரம்பி இருக்குது. அதே மாதிரி தான் தந்தையும். அவரும் சத்தியமானவராக சைத்தன்யமானவராக இருக்கிறார். அவருடைய பாகமும் அவருக்குள்ளே பதிவாகி இருக்குது. அவர் மனித சிருஷ்டியின் விதை ரூபமாக இருக்கிறார். அதனால தான் அவரால் முழு விருட்சத்துடைய முதல் இடைக்கடை பற்றி சொல்ல முடியுது. ஏன்னா அவருக்கு தான் தெரியுது விதையாக இருக்கிறதுனால. அதனால்தான் என்னை நாலேஜ்ஃபுல், ஞானம் நிரம்பியவர், ஞானக்கடல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ அந்த ஞானத்தை உங்ககிட்ட கொடுத்ததுனால எப்படி விதையிலிருந்து முழு விருட்சம் வெளிப்படுது அப்படிங்கிற முழு ஞானம் இப்போ உங்களுக்கும் இருக்குது. கண்டிப்பாக விருட்சம் வளர்கிறதுக்கு நேரம் எடுக்கும் இல்லையா? அப்படியே விதை போட்டோன்னே மரமாக வந்து நிற்காது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் வளரும். நான் விதை ரூபமாவேன்னு பாபா சொல்கிறார். கடைசியில் முழு மனித சிருஷ்டி விருட்சமும் பட்டுப்போன நிலை அடையுது. அப்போ தான் பாபா வர்றார். இதை அழித்து புது சிருஷ்டி மரத்தை உருவாக்குறதுக்கு. இப்போ தேவி தேவதா தர்மத்துடைய அஸ்திவாரமே இல்லை, ஆல்மோஸ்ட் மறைஞ்சிடுச்சு. தேவி தேவதா தர்மம் எப்போ முற்றிலும் மறையுதோ அப்போ தான் பாபா வரார். இதுக்கு மீண்டும் அந்த ஒரு தர்மத்தின் ஸ்தாபனை செய்து மற்ற அனைத்து தர்மத்தையும் விநாசம் செய்ய வைக்கிறதுக்காக வரார். பிரஜாபிதா பிரம்மா மூலமாக தந்தை வந்து ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை ஸ்தாபனை பண்ணுறார். நீங்கள் தாழ்ந்த கலியுகவாசியிலிருந்து, சூத்ரன்லேருந்து இப்போ உயர்ந்த சிரேஷ்டாச்சாரி தேவதையாக மாறுறதுக்காக வந்திருக்கிறீங்க, பிராமணன் ஆகி இருக்கிறீங்க. ஸோ இந்த நாடகமே இப்படித்தான் உருவாக்கப்பட்டிருக்குது. இதுக்கு ஒருபோதும் முடிவே கிடையாது. பாபா வரார். ஆத்மாக்கள் எல்லோரும் மூலவதனத்தில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் இல்லை, அதுதான் வீடு. அங்கே வெறும் ஆத்மா தான் இருக்கிறோம். அப்போ ஒருவருக்கொருவர் நம்ம சகோதரர்கள் தான். இங்கே வந்து வேறு வேறு ட்ரெஸ்ஸு எடுக்கிறோம், வேறு ஜாதி, வேறு மதம், வேறு நாடு, வேறு மொழி. அப்போ சகோதரர்கள்ன்றதை மறந்துடுறோம். அதுக்கு தான் ஆத்மான்னு புரிஞ்சுக்க சொல்கிறார். சகோதரன் மறந்ததுனால தான் இன்றைக்கி யுத்தமெல்லாம் நடக்குது. ஆனாலும் எல்லோரும் அந்த ஒரு தந்தையை தான் நினைவு செய்கிறாங்க. துக்கத்தில் எல்லோரும் கண்டிப்பாக கடவுளை நினைக்கிறாங்க. ராவண ராஜ்யத்தில் துக்கம் இருக்குது, அதனால தான் இங்கே நினைவு பண்ணுறாங்க. ஸோ அதனால தான் தந்தை எல்லோரும்
எல்லோருக்கும் சத்கதி கொடுக்கும் வள்ளலாக இருக்கிறார். அவர் மட்டும்தான் சத்கதி கொடுக்குற வள்ளல், அவருக்கு மட்டும்தான் மகிமை. ஒருவேளை பாபா மட்டும் வரலைன்னா நம்மளை யார் தூய்மையாக்குறது? ஸோ கிறிஸ்தவர்களாக இருக்கட்டும், புத்த மதத்தை சார்ந்தவர்களாக இருக்கட்டும், இஸ்லாமியர்களாக இருக்கட்டும், எல்லாருமே இப்போ தமோ பிரதானமாக தான் இருக்கிறாங்க. ஏன்னா எல்லாருமே மறுஜென்மம் கண்டிப்பாக எடுக்க வேண்டி இருக்குது. இப்போ மறுஜென்மம் எங்கே எடுப்பாங்க? நரகத்தில் தான் எடுப்பாங்க. மற்றபடி சுகத்துக்கு போயிட்டாங்க, சொர்க்கத்துக்கு போயிட்டாங்கன்றதெல்லாம் பொய். இந்த பூமி சொர்க்கம் ஆன பிறகு தான் சொர்க்கத்தில் பிறக்க முடியும், அதுவும் நீங்கள் தகுதி அடைஞ்சிருந்தா. எப்படி இந்து தர்மத்தினர் சொர்க்கவாசி ஆயிட்டார் அப்படின்னு இறந்தோடனே சொல்கிறாங்க, அப்படின்னா இதுவரைக்கும் அவர் நரகத்தில் இருந்தாங்கன்னு ப்ரூவ் ஆகுது தானே. இப்போ சொர்க்கத்துக்கு போயிட்டார் அப்படின்றீங்கன்னா உங்கள் வாயில் குலோப்ஜான் சக்கரை போடணும். சரி, அவர் தான் சொர்க்கவாசி ஆகிட்டார், பிறகு அவருக்கு எதுக்கு நரகத்தின் பொருளை படைக்கிறீங்க? இந்த அசுர பொருட்களை ஏன் படைக்கிறீங்க? இது இல்லாமல் கரிமீனெல்லாம் வச்சு வேறு படைப்பாங்க இல்லையா? பித்திருக்களுக்கு படைக்கிறாங்க இல்லையா? பெங்காலில் மீன் முட்டையெல்லாம் வச்சு படைப்பாங்களாம். அங்கே பிராமணர்களே மீன் சாப்பிடுவாங்க பெங்காலில். பாபா சொல்கிறாரு, சொர்க்கத்துக்கு போய் தூய்மையான உணவு சாப்பிட்றவங்க இங்கே வந்து அழுக்கான உணவை சாப்பிட வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? ஸோ இதிலருந்து என்ன நிரூபணம் ஆகுது? யாரும் திரும்பி போகலைன்னு நிரூபணம் ஆகுது. போகவும் முடியாது. முதல் நம்பரில் இருக்கிற லக்ஷ்மி நாராயணனே 84 பிறவி எடுத்து இங்கே தான் இருக்கிறாருன்னும் போது எப்படி மற்றவர்கள் போக முடியும்? இந்த ஞானத்தில் எந்த கஷ்டமும் கிடையாது. ஆனால் பக்தி மார்க்கத்தில் எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ உழைப்பு. காவடி தூக்கிறது, பட்டினி கிடக்கிறது, நெருப்பில் நடக்கிறது, நடந்தே தீர்த்த யாத்திரை போகிறது, இங்கே எதுவும் கிடையாது. பாருங்கள், பக்தியில் ராம் ராம்னு ஜபம் பண்ணியே புலர்ச்சி போயிடுறாங்க. இது எல்லாமே பக்தி மார்க்கம்னு பாபா சொல்கிறார். இந்த சூரியன் சந்திரன் எல்லாமே வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியது. அது என்ன தேவதைகள் அதை போய் வணங்குறதுக்கு? உண்மையிலே அவங்க வணங்குறது எதன் நினைவாக தான்? ஞான சூரியனாகிய சிவபாபாவையும், ஞான சந்திரனாகிய பிரம்மா பாபாவையும், ஞான நட்சத்திரங்களாகிய உங்களுடைய நினைவாக அதை வணங்குறாங்க. ஸோ எல்லாமே இந்த இடத்துடைய இந்த நேரத்துடைய மகிமை தான். நல்லது. அற்புதமான முரளி கொடுத்தா அன்பான தாய் தந்தை பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். பாப்பா சொல்கிறாங்க, இந்த கடைசி 84வது பிறவியில் எந்த பாவ காரியமும் பண்ணிடக்கூடாது. ஏன்னா இங்கே புண்ணிய ஆத்மா ஆகிறதுக்கு தானே வந்திருக்கிறீங்க. அப்போ முழுசாக முயற்சி பண்ணுங்கள் தூய்மை ஆகிறதுக்கு. முழு தூய்மை ஆகணும். ஆனால் கலியுகத்தில் இருக்கிறோம் இல்லையா? அதனால் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் இதிலேருந்து விலகி இருக்க. ஸோ அதனால தான் உணவில் கூட வெளியில் சாப்பிடாதீங்க, அந்த வைப்ரேஷன் கூட உங்களை தாக்கிடும் பாதுகாக்கிறார் இல்லையா? ஸ்லைட்டாக வந்துச்சுன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் புத்தியை மாற்றிடும். உங்களுடைய புத்தியை தங்க புத்தி ஆக்கிக்கணும். அதுக்கு தானே வந்திருக்கிறீங்க. அதனால் தேகத்தின் எல்லா சம்பந்தத்தையும் மறந்து நான் ஆத்மான்ற உணர்வுடையவராக ஆகிறதுக்கான முயற்சி பண்ணுங்க. வரதானம்: பழைய சமஸ்காரம் மற்றும் தடைகளிலிருந்து விடுதலை அடையக்கூடிய எப்பொழுதும் சக்திகளில் நிரம்பியவர் ஆகுங்கள். அதுக்கு விளக்கம்: எந்த விதமான தடையிலிருந்தோ அல்லது பலவீனத்திலிருந்தோ அல்லது பழைய சமஸ்காரத்தில் இருந்தோ விடுதலை அடையணும்னு விரும்புகிறீங்க இல்லையா? அதுக்கு என்ன பண்ணணும்? சக்தியை தாரணை பண்ணுங்க இல்லையா? அதில் இருந்து விடுபடுறதுக்கான சக்தி வேணும். அதாவது அலங்கரிக்கப்பட்ட ரூபமாகிடுங்க. பலகீனமாகும்போது அலங்கோலமாகிடுறீங்க. ஸோ அலங்கரிக்கப்பட்ட ரூபம்னாலே சக்தியின் அலங்காரம் தான். தேவதைகளுக்கு கோயிலில் கொடுத்துருக்கிற அந்த நகை அலங்காரம் சக்தியின் அலங்காரம். அப்படி அலங்கரிக்கப்பட்ட ரூபமாகிடுங்க. அப்போ தான் பலவீனங்கள்லேருந்து பழைய சமஸ்காரத்துலேருந்து தடையிலிருந்தாலும் விடுபட முடியுன்றார். யார் எப்போவுமே
இந்த குண அலங்காரங்களால், சக்தி அலங்காரங்களால், ஞான அலங்காரங்களால் அலங்கரிக்கப்பட்டு இருக்கிறாங்களோ அவங்க தான் வருங்காலத்தில் விஷ்ணு வம்சத்தினராக ஆகிறாங்க. இப்போ வைஷ்ணவர் ஆகிடுறாங்க, இல்லை வைராக்கியம் எல்லாத்துலேருந்தும் விடுபட்டு இருக்கிறாங்க. அவங்கள எந்த ஒரு தமோகுணமான சங்கல்பமோ அல்லது சமஸ்காரமோ தீண்டக்கூட முடியாதுன்றார். யாரை? எப்போவுமே சக்திகளினால் தன்னை அலங்கரித்து கொண்டவர்களை. இந்த கலியுகத்து எண்ணம் கூட தொடாது, அவங்களுக்கு அந்த மாதிரி எண்ணமே வராதுன்ற. எவ்வளோ நமக்கு ஆசை கொடுக்குறார். அந்த நிலை நீங்கள் அடையணும், அலங்கரிக்கப்பட்டவர்களை ஆனீங்கன்னா அப்படி அடைவீங்கன்னு சொல்கிறார். அவங்க பழைய உலகத்துடைய எந்த பொருளில் இருந்தும் எந்த மனிதர்கள்கிட்ட இருந்தும் ஈஸியாக ஒதுங்கிடுவாங்க, அந்த ஈர்ப்பிலிருந்து விலகிடுவாங்க அலங்கரிக்கப்பட்டவர்கள். ஸோ அதனால் அவங்கள எந்த காரணத்தை கொண்டும் எதுவுமே கலியுகத்தின் எந்த விஷயமும் தொடக்கூட முடியாது, தீண்ட முடியாது. அவர்களுடைய மனதை கீழே எடுத்துகிட்டு வர முடியாது. பாபா சொன்னார் இல்லையா சண்டே முரளியில், எப்படிப்பட்ட பிரச்சனை வந்தாலும் உயர்ந்த ஸ்திதியை விட்டு கீழே இறங்காதீங்க. உயர்ந்த ஸ்திதியில் இருந்தால் தானாகவே பிரச்சனை காணாமல் போயிடும், உங்களை ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறார். ஸ்லோகன். ஸோ செம பவர்ஃபுல்லான வரதானம் இல்லையா, சக்திகளில் நிரம்பி இருக்கணும், அதுதான் முக்கியமான விஷயம். ஸோ மாஸ்டர் சர்வசக்திவான், அது சதா ஞாபகம் இருக்கணும், அந்த சமானத்தில் இருக்கணும். ஸ்லோகன். ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு செயலிலும் சமநிலை வைக்கிறது தான் எல்லாருடைய ஆசீர்வாதம் பெறுவதற்கான சாதனம் இல்லையா. ஸோ எந்த காரியம் செய்தாலும் பாபாவுடைய நினைவு இல்லையா, கர்மமும் யோகமும் சமமாக இருக்கணும் எப்போவுமே. அப்போ தானாகவே மற்றவர்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் நீங்கள் நடந்துக்குவீங்க. அப்படி இல்லை, பாபா நினைவு இல்லைன்னா ஆத்ம சக்தி இழக்கும், அசுர குணத்தை வெளிப்படுத்துவீங்க, ஆசீர்வாதத்துக்கு பதில் சாபம் வாங்கிடுவீங்க. ஸோ அதனால தான் எப்போவுமே கர்மமும் யோகமும் பேலன்ஸாக இருக்கணும்னு பாபா சொல்கிறார். அவ்யக்தேஷாரா. நிச்சயத்தின் அஸ்திவாரத்தை பலப்படுத்தி எப்பொழுதும் பயமற்றவராகவும் கவலையற்றவராகவும் இருங்கள். எப்படி ரெண்டு நண்பர்கள் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்குள்ள அந்த ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது. அதனால் நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிற ரெண்டு பேர்கிட்ட ஒருத்தர்கிட்ட இன்னொருத்தரை பற்றி தப்பாக பேசுகிறாங்க அப்படின்னா, அப்படிலாம் கிடையாதுப்பா, நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிறீங்கன்னு ஒரு செகண்டில் அவங்களுடைய உணர்வையே மாற்றிடுவாங்க இல்லையா. எங்கே நிச்சயம் இருக்குதோ அங்கே வார்த்தைகளுடைய பாவமே மாறி சாதாரண விஷயமாக ஆகிடுது இல்லையா. எவ்வளோ நெகட்டிவான விஷயத்தை அவங்ககிட்ட சொன்னாலும் அவன் அப்படி பண்ணியிருக்கவே மாட்டான் அப்படின்ற அந்த நிச்சய புத்தி இருக்கும்போது தானாக பாவம் ஆகிடுது. ஸோ இதுக்கு சிறந்த உதாரணம், இப்போ விஜய்க்கு அந்த மாதிரி பிரச்சனை வருது இல்லையா. அவர் த்ரிஷா கூட போனாருன்னும் போது அவருடைய தீவிர ஃபேன்ஸ், ஏன் அது ஃப்ரெண்ட்ஸாக கூட இருக்கலாம், ஒய்ஃபு பொசசிவாக கூட இருக்கலாம், அது காரணம் என்ன, அவர் மேலே வச்சுருக்கிற அன்பு எவ்வளோ நெகட்டிவான விஷயத்தையும் அவங்க ஏற்றுக்க தயாராக இல்லை, அசைக்க முடியாத நம்பிக்கை. அந்த நம்பிக்கை நம்ப வைக்கணும் எல்லார் மேலேயும். அதை தான் இங்கே நிச்சய புத்தின்னு பாபா சொல்கிறார். ஸோ அதனால் ஒவ்வொருத்தருடைய விசேஷத்தன்மையை மட்டும் பாருங்கள், இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயமே இல்லையா. பலகீனமே பார்க்கக்கூடாது. ஸோ அப்படி இந்த குணம் மட்டும் வந்துடுச்சு அப்படின்னா நிறைய பேர் நீங்கள் இருந்தாலும் பார்க்குறதுக்கு ஒருத்தர் மாதிரியே இருப்பீங்க எல்லோருன்றார் குணத்தில். ஒரு வழியின் ஒற்றுமையின் கூட்டமைப்பு ஆகிடும் இல்லையா. ஒரே வழிப்படி நடக்கக்கூடிய ஒற்றுமையான குழு இது அப்படின்னு உணர்வாங்க. யாராவது ஒருத்தரை பற்றி நிந்தனையான விஷயத்த சொல்கிறாங்க அப்படின்னா அதற்கு ஆதரவு கொடுக்கறதுக்கு பதிலாக, ஆமாம்மா நீங்கள் சொல்கிறது ரைட்டு தான் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக
சொல்கிறவங்களுடைய ரூபத்தையே மாற்றிடுங்க. இல்லைங்க அது அப்படி கிடையாது, அவங்க வேறு ஏதோ காரணத்துக்காக சொல்கிறாங்க, அவங்கள பற்றி எங்களுக்கு நல்லா தெரியும் அப்படின்னு அந்த ரூபத்தையே மாற்றிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. செம சூப்பர் இல்லையா? ஸோ பாபா குழந்தைங்களுக்குள்ளே அந்த ஒற்றுமை இருக்கும்போது தான் பாபா பிரத்யட்சமே ஆவார். ஸோ அதுக்கு சூப்பராக வருது அவ்யக்தேஷாரா. ஓம் சாந்தி. லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.